மனப்பாடம் பண்ணிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா, இல்லை புரிஞ்சு படிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்ன சொல்லுவாங்க, புரிஞ்சு படிக்கிறது தான் கரெக்டான அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு மோதிரத்தை வந்து ஒரு ரூமில் நான் தொலைச்சிட்டேன். அந்த ரூம் இப்போ எனக்கு அந்த மோதிரம் வேணும்னா அந்த ரூம் இருட்டாக இருக்குன்ட்டு நான் போய் பக்கத்து ரூமில் தேட முடியாது. சரியா? நான் மெடிசன் படிக்க போகிறேன், எனக்கு மேக்ஸ் தேவை இல்லை அப்படின்ட்டு அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். சில வேர்ட்ஸு, அதோட பயாலஜிக்கல் நேம்ஸு. ஐபிஎம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் உங்களுடைய ரவினா. இன்றைக்கி எல்லார் மத்தியிலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் பயம் அப்படின்னே சொல்லலாம். நீட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குங்க. இந்த நீட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம பாஸ் ஆகலாம், நம்ம டாக்டர் ஆகலாம், நம்மளுடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட்டு தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லாயிருக்கும். சூப்பர் சார், சூப்பர். நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ இதுதான் சார், எல்லாருக்கிட்டையுமே நீட் அப்படின்னு சொன்னாலே, நீட் வரதுக்கு முன்னாடி எந்த ஃபியரும் இல்லை சார், இவ்வளோ ஃபியர் இல்லை. ஆனால் நீட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் இருக்குன்னே சொல்லலாம். அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்றதை முதல்ல சொல்லிவிடுங்க. முதல்ல நீட் எக்ஸாமுக்கு வந்து பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எக்ஸாம் பற்றின சரியான புரிதல் வந்து இல்லை. ஓகே, இப்போது என்னென்னா, எனக்கு வந்து நிறைய இப்போ நம்ம டெய்லி பார்க்குறோம், இப்போது ஒரு போர்டு எக்ஸாம்ஸில் வந்து நிறைய மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறத வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த 2 இடத்துல வந்து பார்க்கும்பொழுது, இதனால் இந்த எக்ஸாமுக்கு எப்படி தான் நான் படிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கொஷின் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்கில் செட் இருக்குது, ஆனால் அந்த ஸ்கில் செட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ பேசிக்கலி இதுக்கு என்ன காரணம்னா, அந்த படிக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தட் வந்து 2 இடத்துக்கும் 2 வித்தியாசமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு போர்டு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு படிக்கிற அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட் எக்ஸாமில் கொடுத்தோம் அப்படின்னா, தட் வில் நாட் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ். ஓகே, அந்த மெயினான ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு போர்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் வரும்பொழுது, ஸோ வாட் த மெயின் பெர்ஸ்பெக்டிவ் which the students will undergo is they will look for the coverage. ஒரு 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டரும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒரு போர்டு எக்ஸாமில் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறத வந்து பார்க்கலாம். ஆனால் இதுவே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு 10 சாப்டர் இருக்குது அப்படின்னா, இந்த 10 சாப்டரும் மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தா தட் வில் நாட் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ். ராதர் எனக்கு 10 சாப்டரில் 4 சாப்டர் தான் தெரியும், ஆனால் இந்த 4 சாப்டரும் எனக்கு இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி திஸ் வில் கிவ் யூ குட் மார்க்ஸ் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் அ ஸ்டூடெண்ட் கேனாட் பெர்ஃபார்ம் வெல் இன் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏன்னா இருக்க மிகப்பெரிய ஒரு பேரியராக இருக்குது. லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்குது, ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி, இது ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்களால ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. பட் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்துகிட்டே இருக்குல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் வந்து டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு உண்டான ஒரே வழி ஐ ஹாவ் டு கோ த்ரூ நீட் எக்ஸாம் எழுதி இதில் மார்க் எடுத்தால் தான் நான் வந்து ஒரு டாக்டர் ஆக முடியும். சரிங்களா? ஆனால் இந்த டாக்டர் ஆகணுன்ற கனவு ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு இருக்கலாம், ஒரு ஐஜிசிஎஸ்சி சிலபஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு பியூர் சயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கலாம். சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் கேட்வே டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலமாக தான் டாக்டர் ஆக முடியும். ஆனால் இந்த எல்லா சிலபஸுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் டிஃப்ரெண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோச்சிங் இருந்தால் தான் அவங்களால இந்த எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்று, இப்போது ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த மெயின் ப்ராப்ளம் விச் தே ஃபேஸ் இஸ், அவங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, புக்கில் ஒரு சாப்டர் இருக்குன்னா சாப்டரில் கண்டென்ட் இருக்கும், சாப்டருக்கு பின்னாடி அந்த சாப்டரோட புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும், அந்த புக் பேக் கொஷின்லேருந்து சில கொஷின் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து வரும். அதுக்கு நான் புக்கில் இருக்க மாதிரியே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் எண்ட் அப் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் போர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போது அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அது செட் ஆகாது. வை? பிகாஸ் ஹியர் யூ நீட் டு அப்ளை த கான்செப்ட். ஸோ யூ ஆர் அசஸ்ட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்,
not based on your understanding perspective, not based on how good you are in monotonously studying and reproducing the content which is given in the book. ஸோ அந்த விதத்தில் வந்து உங்கள் அசஸ்மெண்ட்டு கிடையாது. ராதர் உங்கள் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ், நான் படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறேன்ற அந்த அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து உங்களை அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி படிக்கும்பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தட் படி யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எக்ஸாமில் வந்து ஜெயிக்க முடியும். இப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அடிஷ்னல் எட்ஜ் இருக்குது. என்ன எட்ஜ் அப்படின்னா, ஸ்கூலில் என்ன புக்கை படிக்கிறாங்களோ அதே புக்கை தான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் எட்ஜ் தே ஹேவ். பட் இது மட்டுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காரணமாக அமையாது. 2024 என்டிடிவி ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தேன் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செக்யூர்ட் ஓவர் 80% இன் த 12th எக்ஸாம். 12th எக்ஸாமில் 2024 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செக்யூர்ட் மோர் தேன் 80%. அப்போது சிபிஎஸ்சியில் 80% எடுத்தவங்களுக்கு சிபிஎஸ்சி படித்தவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த 80% ஸ்டூடெண்ட்ஸு இந்நேரம் ஐஐடி அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து உட்காந்துருக்கணும். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஓகே, அப்போ சிபிஎஸ்சியில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் கரெக்டாக படித்தாதான் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் வெல் இன் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. நான் 10th நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்த நான் ஒரு குரூப் எடுக்க முடியும், அதில் நான் நல்ல மார்க் எடுத்தால் தான் நான் வந்து நீட் படிக்க முடியும் அப்படின்னு. ஸோ எப்போலேருந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? மெயின்லி இதுக்கு வந்து ஒரு டைம் அண்ட் ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் ஐ வுட் சே இஸ், நீங்கள் எப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் திங், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இன்லைனாக படிங்க. இப்போ ஒரு வேளை நான் ஐஐடியோ இல்லை ஒரு நீட்டெக் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ நான் போகணும் அப்படின்ட்டு இருந்தால், நீங்கள் ஐ வுட் சே ஈவன் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் போய் ஒரு கோர்ஸ் ஒரு சென்டரில் போய் கோர்ஸ் சேருங்க நான் சொல்லலை. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் படிக்கிற அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் படிங்க. அதாவது மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே போய் நான் எழுத போகிறேன் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் அதை நான் படிச்சுட்டு இதை நான் போய் அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் எனக்கு காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வரும்பொழுது அதை நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறது தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் யூ பிகம் ஃபெமிலியர் டு திஸ் பர்டிகுலர் அசஸ்மெண்ட். சப்போஸ் இதை நீங்கள் 11th ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் ஒன்லி 2 years. சப்போஸ் நீங்கள் 6th ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ பிகம் மோர் ஃபெமிலியர் ஃபார் திஸ் பர்டிகுலர் அப்ரோச். ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ அன் அடிஷ்னல் எட்ஜ் கம்பேர்ட் டு யுவர் பியர் காம்படிட்டர்ஸ். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அகாடமி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட அகாடமியை பற்றி சொல்லுங்கள். அந்த அகாடமியில் நீங்கள் எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? வெண்முகில் அகாடமி அடையாரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அகாடமியில் மெயினான விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேட்சுக்கு எங்ககிட்ட மேக்ஸிமம் 15 ஸ்டூடெண்ட் தான் வந்து இருப்பாங்க. ஓகே, 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். சரியா? ஏன் வந்து ஏன் இந்த ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ வச்சுருக்கோம் அப்படின்னா, டு அட்ரஸ் திஸ் ஒன் பர்டிகுலர் இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் இட் இஸ் காமன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த சோர்சஸ். ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், ஐஜிசிஎஸ்சி, இவங்க எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து காமன் எக்ஸாம். இவங்க எல்லாருக்குமே வந்து தே ஹேவ் தேர் டிஃப்ரெண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா, ஸோ தே பேசிக்லி ட்ரை டு கிராம் அண்ட் ரீப்ரொடியூஸ் த சப்ஜெக்ட். இது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ இதுவே வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா மேக்ஸே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. 11th and 12th மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு நான் ஃபிசிக்ஸை டீச் பண்ணணும் அப்படின்னா நான் 11th மேக்ஸோட பேசிக் சொல்லணும், அதுக்கப்புறமா 12th மேக்ஸோட பேசிக் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்ஸ் நான் டீச் பண்ணும்பொழுது தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கார்லேட் பண்ண முடியும். அண்ட் தெர் இஸ் அனதர் குரூப் கால்ட் ஐஜிசிஎஸ்சி, கேம்பிரிட்ஜ் போர்ட். இவங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தேர் ஸ்கூல் ஸ்டடிங் தேர் அலவுட் டு யூஸ் கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இவங்க என்ன ஆவாங்கன்னா, தே வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் கேல்குலேட்டர். ஈவன் சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் தே வில் பி டிபெண்டன்ட் ஆன் கேல்குலேட்டர். இப்போ நமக்கு நியூமரேட்டரில் ஒரு 10 நம்பர், டினாமினேட்டரில் ஒரு 10 நம்பர் இருக்குன்னா வி சிம்பிளிஃபை. ஓகே, அண்ட் வி கெட் த ஆன்சர். பட் ராதர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணதுனால தே வில் மல்டிப்ளை ஆல் தட் நம்பர், தே வில் எண்ட் அப் a big number in the numerator. They multiply all the numbers in the denominator, they will end up a big number, and they start dividing these two bigger numbers. ஸோ அவங்களுக்கு உண்டான சேலஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரியா? இப்போது
இவங்க எல்லாரையும் நான் ஒரே கிளாஸில் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் நான் எடுத்தேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்காது. ஒய்? பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், ஒரு பர்சனல் ஃபோக்கஸ் வந்து தேவை. எது? அவங்க வீக்கர் ஜோனை அட்ரஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வீக்கர் ஜோனை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ கம்மியாக இருக்க ஒரு இடத்துல தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் கான்ஷியஸாக நாங்கள் ஒரு பேட்சுக்கு 15 ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. கோச்சிங் வந்து நான் அதுலேருந்து பாஸ் ஆகி வெளியில் வர்றேன். எனக்கு ஓகே பெனிஃபிட். ஆனால் என்னால் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் கோச்சிங் வர முடியல, ஆனால் நான் நீட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுவீங்க? There are so many channels which are available now. So in fact நாங்களும் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். And if they come to us, definitely we could see what we can do to extend our help for them. Okay. ஸோ இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் நீட் பற்றி நம்ம மாணவர்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா? இப்போ போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை பார்த்து வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க. ஃபிசிக்ஸ் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பயத்தோடு இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் this has to be changed from the mindset level. Okay. Why? Because இப்போது பெரும்பாலான மெடிசன் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11th and 12th படிக்கும் பொழுது they have some aversion towards mathematics. நான் வந்து டாக்டர் தான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து எதுக்கு மேக்ஸ், எனக்கு தேவையில்லை இல்லை, ஸோ நான் மெடிசன் தானே போக போகிறேன் அப்படின்ட்டு they have some aversion and they neglect the subject right from their schoolings. Okay. But the cost which they are paying is pretty high. Why? Because when you come for the NEET exam, biology is okay, but physics, out of 45 questions, almost 43 questions are numerical based. ஓகே. 43 கொஷின் உங்களுக்கு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. சரிங்களா? இப்போது நம்ம அந்த தொடக்கத்திலிருந்தே வந்து அந்த மேக்ஸ் மேலே உள்ள ஒரு அவர்ஷன்னால, இந்த நம்பர்ஸ்னால விட்டுட்டதுனால, இங்கே ஃபிசிக்ஸுன்ற ஒரு சாப்டர் வந்து இதில் நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது the number itself makes them demoralize. இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா பியூர் சயின்ஸிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லலை, 11th and 12th மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்கிறேன். ஸோ அவங்களே வந்து இங்கே வந்து டஃபாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து மெடிசன் தான் ஆக போகிறேன், எனக்கு வந்து மேக்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வித் தெம். ஸோ ஐ ஆம் இன் டச் வித் மெனி ரெனவுண்ட் கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க எனக்கு சொல்கிற இன்புட் என்னென்னா, ஃபிசிக்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் பயாலஜி. வை? பிகாஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் இசிஜி எனி டாக்டர் கேன் ரீட். பட் அந்த இசிஜியில் உள்ள ஒரு மைனர் வேரியேஷன்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபிசிக்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த வேவ்ஸு மற்ற விஷயங்களில் எவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை பொறுத்து தான் என்னால் அந்த இசிஜி ரீட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் சர்ஜன்ஸ் இஃப் தே வாண்ட் டு டூ அ இன்செஷன் அண்ட் டைசெக்ஷன் எந்த ஆங்கிளில் போகணும், இது எல்லாமே வந்து தே ஆர் சேயிங் தட் ஹவு ஸ்ட்ராங், ஐ மீன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு ஸ்ட்ராங் தே ஆர் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால் நான் மெடிசன் படிக்க போகிறேன், எனக்கு மேக்ஸ் தேவை இல்லை அப்படின்ட்டு அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு பர்சியூ யுவர் கேரியர் ஆஸ் அ டாக்டர், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பயாலஜி. சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த மட்டும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா யூ நீட் டு கான்சென்ட்ரேட் இன் 2 areas. ஓகே. வாட் ஆர் த 2 areas? ஃபர்ஸ்ட் திங், யூ நீட் டு பி கான்செப்சுவலி ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு டெரிவேஷன் இருக்குது, ஒரு டெரிவேஷனில் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் வருதுன்னா அந்த 10 ஸ்டெப்ஸும் எனக்கு டெரைவ் பண்ண தெரியணும். ஸோ தெரிஞ்சேன் அப்படின்னா ஐ எம் சேயிங் தட் ஐ எம் கான்செப்சுவலி ஸ்ட்ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஐ நீட் டு நோ ஹவு டு அப்ளை த கான்செப்ட். ஓகே. இந்த அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் இந்த 10 ஸ்டெப்பையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ஹோல் சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் தான் வரும். அந்த ஒரு கொஷின் இந்த 10 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து வரலாம். சரியா? அப்போது உங்களுக்கு அந்த 10 கான்செப்டும் 10 ஸ்டெப்பும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்டாக இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ். இதில் நான் வந்து அப்ளிகேஷனில் மட்டும், நான் கான்செப்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் இருந்தால் தட் வில் நாட் ஹெல்ப் யூ. இல்லை நான் கான்செப்டை பார்க்காம நான் ப்ராப்ளமை மட்டும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் ப்ராப்ளமை தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் வந்தால் போடுவீங்க, அதே ப்ராப்ளம் வேல்யூ மாற்றி வந்தால் போடுவீங்க. ஆனால் அந்த கான்செப்டை ட்வீக் பண்ணி
உங்களை கொஷின் கேட்டாங்கன்னா தட்ஸ் when you fumble. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அகாடமி வச்சுருக்கீங்கன்றதுனால உங்ககிட்ட அந்த கொஷின் வரேன். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுவீங்களா? இல்லை வந்து எனக்கும் டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்குது, ஆனால் நான் வந்து கம்மியான மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என்னாலையும் வந்து டாக்டர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்கள நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அவங்கள எப்படி ரெடி பண்ண வைப்பீங்க? எங்ககிட்ட மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ ஸ்டேட் போர்டில் 80-90% எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அட்மிஷன்ஸ் எங்ககிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா 60%, 55% இந்த மாதிரி செக்யூர் பண்ணவங்க தான் வராங்க. சரிங்களா? இந்த மாதிரி செக்யூர் பண்ணவங்கள ஸோ வி ட்ரெயின் தெம் ஸோ இன் அ வே விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அவங்க இப்போ டாப் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து இப்போ பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தெம், ஈவன் வி ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் ஃப்ரம் தமிழ் மீடியம். தமிழ் மீடியமில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு தே ஹேவ் ஹை லாங்குவேஜ் பேரியர். ஓகே, அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணி நாங்கள் சீட் வாங்க வச்சுருக்கோம். அண்ட் அதே சமயம் பியூர் சயின்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேத்தமெட்டிக்கல் பேசிக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃபிசிக்ஸோட ஃபார்முலாஸ் வருதோ அதுக்கு மேக்ஸோட பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்து அவங்களே வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் மெயின்லி நாட் பேஸ்ட் ஆன் விச் பேக்ரவுண்ட் யூ கம் ஃப்ரம். ஓகே, நீங்கள் சப்போஸ் நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்தே உங்கள் படிக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிக்கோங்க. படிக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அப்ளிகேஷன் பர்ஸ்பெக்டிவில் வந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இது நான் 11th 12th படிக்கும்போது. இல்லை நான் 11th 12th முடிச்சிட்டேன், இப்போ நான் 11th 12th வந்து இந்த குரூப் நான் எடுக்கலை, நான் வந்து மேக்ஸ் எடுக்கலை, ஸோ அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அ ஷோ ஸ்டாப்பர். இப்போது இதற்கு மேலே கூட நீங்கள் இந்த படிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி அப்ளிகேஷன் பர்ஸ்பெக்டிவில் கரெக்டாக படிக்கிற பட்சத்தில் ஈவன் டெஃபினெட்லி you can score a good mark and end up getting a good government college. சூப்பர் சார், சூப்பர். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து டே ஃபுல்லும் படிச்சுட்டே இருந்தேன், 1 இயராக நான் இதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நான் பாஸ் ஆகலை. இல்லை வந்து எகெயின் ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வருது, ஸோ இது படிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது, இல்லை தவறான முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த உதாரணம் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அதாவது என்னோட ஒரு மோதிரத்தை வந்து ஒரு ரூமில் நான் தொலைச்சிட்டேன். அந்த இப்போ எனக்கு அந்த மோதிரம் வேணும்னா அந்த ரூம் இருட்டாக இருக்குன்ட்டு நான் போய் பக்கத்து ரூமில் தேட முடியாது. சரியா? நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த பக்கத்து ரூமில் வெளிச்சமாக இருக்கிற ரூமில் தேடினாலும் எனக்கு அந்த மோதிரம் கிடைக்காது. சரியா? அப்போது ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட், பட் தட் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை த ரைட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எவ்வளோ தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணலை அப்படின்னா யூ ஹேவ் வெரி லெஸ்ஸர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சக்சீடட். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது வேண்டாமா, அப்போ எல்லாமே புரிஞ்சு தான் படிக்கணுமா அப்படின்ற இன்னொரு கொஷின் வரும். அதுவும் இல்லை, மனப்பாடம் பண்ணிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா இல்லை புரிஞ்சு படிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்ன சொல்லுவாங்க, புரிஞ்சு படிக்கிறது தான் கரெக்டான அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹியர் தெர் இஸ் அ ஃபைன் கட். இங்கே தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் யூ ஹேவ் டு பை ஹார்ட். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். சில வேர்ட்ஸு, அதோட பயாலஜிக்கல் நேம்ஸு, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதை வந்து புரிஞ்சு படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கலாம், பட் தட் வில் கன்சூம் லாட் ஆஃப் டைம். ஓகே, அப்போது யூ ஹேவ் தெர் இஸ் அ ஃபைன் எம்பார்க்மெண்ட் ஹியர், லைக் பிட்வீன் விச் ஐ ஹேவ் டு பை ஹார்ட் அண்ட் விச் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. சரியா? இதில் யூ ஹேவ் டு டேக் அ ஃபைன் கால். ஆனால் இதில் மனப்பாடம் பண்ண வேண்டியதை உட்காந்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணாலோ இல்லை புரிஞ்சு படிக்க வேண்டியதை எடுத்துகிட்டு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாலோ தென் யூ ஆர் நாட் இன் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டான ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குற பட்சத்தில் டெஃபினெட்லி யூ கேன் see yourself coming out with flying colors. சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நீட் படிக்கலாமா வேண்டாமா, எப்படி படிக்கலாம், அதுதான் மிகப்பெரிய கொஷினாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சூப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அகாடமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீட் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் சார்.